ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறக்கே மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான். அதுவும் பேசியே ஆகணுங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்கிறதுனே தெரில. என்ன தான் இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே நமக்கு புரியல. இந்த வரதட்சணை பிரச்சனை தான் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னே எனக்கு புரியல. அதுவும் முக்கியமாக ஒரு விஷயம் உங்ககிட்ட முதல் சொல்கிறது, நம்ம சேனல் பார்க்குறதுல நிறைய பெண்கள் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நிறைய மாமியார்கள், ஓகேங்களா, பல மருமகள்களை எடுத்த மாமியார்கள் இருப்பீங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் முதல்ல ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பதிவை பற்றி பேசும்போது நம்ம அந்த பெண்களுக்கு சிரமத்தை கொடுத்த பெண்கள் பற்றி தான் நம்ம பேசுவோம். அப்போ அதில் நிறைய மாமியார்கள் வர்றாங்க. அப்போ அவங்கள பற்றி நம்ம பேசும்போது வாய் தவறி கூட நான் அவங்கள ஏதாவது ஒரு தப்பாக சொல்லிடலாம். அப்படி நான் சொன்னால் அது அந்த மாதிரி பெண்களை மட்டும்தான், ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல இருக்கிற பெண்களை மட்டும்தான் நான் பேச போகிறேனே தவிர வேற பொதுவாக மாமியார்களே மோசம் அப்படின்னு சொல்லி நான் பேசவே இல்லை. தான் பொண்ணு மாதிரி மருமகளை பார்த்துக்கிறேன் பல மாமியார்கள் இருக்காங்க. அது நானே கண்ணார பார்த்துருக்கேன், ஓகேங்களா. அவங்கள பற்றி இந்த பதிவு இல்லவே இல்லை. நீங்கள் எல்லாருமே இவங்க மேலே கோவமாக தான் இருப்பீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். அதனால் உண்மையிலும் உங்களை பற்றி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதனால் சின்னதாக ஒரு வீட்டில் இருக்க மருமக ஒரு சின்ன தப்பு செஞ்சாலோ அதை தட்டி கேட்குற ஒரு மாமியார் இருக்க தான் செய்வாங்க. அவங்கெல்லாம் மோசமான மாமியார்னு சொல்ல. அதே போல் ஒரு சின்ன சண்டை வந்துடுறது அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க. அதுவும் தப்பு இல்லை. இன்னும் பல மாமியார்கள் கஷ்டப்படுற மாமியார்களே இருக்காங்க. ரொம்ப நல்லா எனக்கு தெரியும். மருமக கொடுமை பண்ண மாமியார்கள் இருக்காங்க, ஓகேங்களா. அதையெல்லாம் பற்றி நம்ம கண்டிப்பாக இன்னொரு தடவை பேசலாம். ஆனால் இப்போ பேசுகிற மாமியார்கள் ஒரு அது என்ன ஜென்மங்கன்னே சொல்ல முடியல. அந்த மாமியார்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். சிவனேன்னு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சின்னதாக மருமகளை திட்டிக்கிறது. உண்மையான பாசம் இருந்தாலும் மருமகதான அப்படின்னு ஒரு சின்னதாக கிண்டலாக திட்டிக்கிறது, பேசிக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற மாமியார்களை நான் எதுவுமே சொல்லலை, புரிஞ்சதுங்களா. அதனால் இது என்னன்னே தெரியாது. அதனால் அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம். அதனால் இதை எதுவுமே எந்த மாமியாரும் இதை பெருசாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும், இந்த சன் டிவிலெல்லாம் இந்த வாரம் அந்த வாரம்னெல்லாம் கேடிவியில் போடுவாங்க, காமெடி வாரம் அப்படியெல்லாம். அந்த மாதிரி இந்த வாரம் அப்படின்றது வரதட்சணை கொடுமை வாரம், பெண்கள் சாகும் வாரம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஓகேங்களா. முதல்ல இந்த ரித்தன்யா அதை விட ரொம்ப முக்கியமாக இதை சொல்லணும், இந்த ஃப்ளைட் க்ரஷ் நடந்தது இல்லைங்களா, அதையே மறக்கடிச்சிட்டாங்க ரித்தன்யா இல்லையா. முதல் நாள் ரித்தன்யா, அடுத்த நாள் ஜபலா மேரி, அப்புறம் அந்த ஒரு வாரத்திலேயே லோகேஸ்வரி, பொன்னேரி லோகேஸ்வரி. அதுக்கப்புறம் பார்த்தா கிருபானந்த வாரியாரோட பேத்தி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது கரெக்டான உறவு முறை தெரியல. ஆனால் அவங்க கிருபானந்த வாரியாரோட பேத்தி கவிதா. இத்தனை பேர் என்னங்க பெண்கள் சாகும் வாரமா? என்ன நடக்குது தமிழ்நாட்டிலனே புரியல. ஆக்சுவலாக நிறைய பெண்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒன்றும் இன்னைக்கு புதுசாக நடக்கலை. ஆனால் அது என்ன, அந்த ஒரே 10 நாளில் இவ்வளோ பேர் மாற்றி என்னன்னே தெரியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு கேட்குறப்போ. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க பேசுங்கம்மான்னு சொல்லி. அதாவது இதெல்லாம் கேட்டப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க இந்த ஜபிலா மேரி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, அவ்வளோ அழகாக இருக்குது, பூ மாதிரி இருக்குது. ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ப்ளூவாக பூத்த பூ மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகான பொண்ணு 10 வருஷம் அந்த பையனை லவ் பண்ணியிருக்கு. நித்தின் அவன் பேர். அந்த பையனை 10 வருஷமாக லவ் பண்ணியிருக்கு. 10 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ நல்லபடியாக இருந்தவங்க திருமணம் பண்ணி 6 மாதத்தில் அந்த பொண்ணு இறந்து போயிடுது, தற்கொலை பண்ணி. அவங்க அம்மா கதறாங்க அப்படியே.
50 பவுன் நகை போட்டிருக்கேன், 7 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன், வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானுங்களையும் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னும் ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்கலாம்ல, என் பொண்ணை கொடுமைப்படுத்துனீங்க அப்படின்னு அவ்வளோ அடி வாங்கியிருக்கான் அந்த பொண்ணு. எனக்கு இது என்ன சொல்கிறேன்னே தெரில. எப்படிங்க ஒரு 10 வருஷம் மனசார காதலிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு 6 மாதத்தில் என்ன இருக்கும்? 10 வருஷமாக அந்த பொண்ணு நல்லா தானே இருந்தாங்க. அந்த 6 மாதத்துக்குள்ளே என்ன வந்துருச்சு உங்களுக்கு? அதுக்கு அந்த 10 வருஷமாக காதலிச்சது என்ன காதல்? அது என்ன காதல் இருந்துச்சு அங்கே? 10 வருஷமாக விரும்பின ஒரு பொண்ணை கொல்ற அளவுக்கு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்னமோ செய்கிறீங்க அப்படின்னா அது எங்கே இருந்தது அந்த காதல்? இதுக்கு பேர் தான் காதலா? காதல்னா அப்படியே உருகி தவிச்சு லவ் பண்ணுறது இல்லையா? அது காசுக்காக தான் காதலா? அவ்வளோ அழகான பொண்ணுங்க, அட்டாசமாக இருந்தாங்க, மனசே கேட்க மாட்டேங்குது. சரி தொலைது அப்படின்னா பொன்னேரி லோகேஸ்வரி அதுவும் அப்படிதாங்க. அவ்வளோ அந்த பொண்ணுது ரொம்ப அழகான அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வரல, சும்மா ஒரு இதாக தான் போட்டிருந்தாங்க. அதுலேயே அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா இருக்கு. வெள்ளிக்கிழமை கல்யாணமா, ஞாயிற்றுக்கிழமை அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. ஒரு நாளில் ஒரு பொண்ணை எப்படி பேசி கொள்ளுவீங்க? ஒரு நாளில் ஒருத்தர் உயிர் போகிற அளவுக்கு பேச முடியுமா? அவங்க செத்து போகிற அளவுக்கு ஒருத்தர்னால பேச முடியுமா? 5 பவுன் கேட்டாங்களாம், 4 பவுன் போட்டாங்களாம், ஒரு ஏசி கேட்டாங்களாம், வாங்கி கொடுக்கலையாம். 1 பவுன், இன்னைக்கு 1 பவுனோட விலை வந்து 70ன்னு வச்சுக்கோங்க, 70,000 ரூபாய். ஏசி ஒரு 20,000. 1 லட்ச ரூபாய். 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொண்ணு உயிர் விடணுமா? அப்படி தெரியல என்னால். அப்படி பேச முடியுமா? ஒருத்தர் கல்யாணம் ஆகி கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணு, அந்த அந்த புது பொண்ணோட அந்த ஒரு இது கூட இல்லையா? அந்த பொண்ணை பேசி கொள்ள முடியும் அப்படின்னா மனுஷ ஜென்மங்களானே எனக்கு தெரியல. அந்த வீட்லேயும் ஒரு மாமியார் இருந்திருப்பாங்கல்ல, நாத்தனார்கள் இருந்திருப்பாங்கல்ல, பெண்கள் தானே அவங்கெல்லாம். அது என்ன வாயா இல்லை வேற ஏதாவதா? எப்படிங்க ஒரு பொண்ணை ஒரே நாளில் கொல்ல முடியும்? அந்த பொண்ணு செத்து போகிற அளவுக்கு பேசுறதுன்னா அது சத்தியமாக அதெல்லாம் வாயே கிடையாது. என்ன ஜென்மங்கன்னே எனக்கு புரியல. அவ்வளோ நல்லா இருக்கு அந்த பொண்ணும். எவ்வளோ கனவுகளோடு அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். ஜபிலா மேரி எவ்வளோ கனவுகளோடு வந்திருப்பாங்க. ரித்தன்யா எவ்வளோ கனவுகளோடு போயிருப்பாங்க. ஒருத்தன் 20 லட்ச ரூபாய் மாதம் வாடகை வருமானமே வருதான். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சாமி வேணும்? உங்கள் வீட்லேயே உங்களுக்கே 20 லட்ச ரூபாய் வருது. அழகாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு டெய்லியும் கூப்பிட்டுட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு எங்கே வேணாலும் போகலாம். உள்ளூருக்குள்ளே சுற்றலாம், இந்தியா முழுக்க சுற்றலாம், வெளிநாடு போய் சுற்றலாம், எங்கே வேணால் போகலாம். 20 லட்ச ரூபாய் மாதம் வருது. ஒரு 20,000 ரூபாய்க்கு நம்ம பசங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தரும். பெண்கள் ஸ்விக்கியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வயசான பொண்ணுங்க, 45 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் ஸ்விக்கி வண்டி ஓட்டி சம்பாதிக்கிறாங்க. ஒரு 20,000 ரூபாய்க்கு அவ்வளோ பசங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 20 லட்ச ரூபாய் வாடகை வருதான். 20 லட்ச ரூபாய் வாடகைக்கு மேலே ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட போய் எனக்கு தொழில் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கணுமா? என்ன இல்லை உங்ககிட்ட? அவ்வளோ அழகா இருக்கு வீடு. வீடு இருக்கு, 20 லட்ச ரூபாய் வருது, பையன் பார்க்கறக்கு லட்சணமாக இருக்கீங்க, ஏதோ அரசியலில் இருக்கீங்க, அவங்க அப்பா அரசியல்வாதியாக இருந்திருக்காரு, பெருமை, அவ்வளோ பெருமை இருக்குது, புகழ் இருக்குது, மரியாதை இருக்குது ஊரில். இதுக்கு மேலே என்ன வேணும்? வந்த பொண்ணை அப்படி பூ மாதிரி வச்சு தாங்கி இருக்க வேண்டாம்? என்னையா கஷ்டம்? அந்த பொண்ணு என்ன சும்மா வந்திருக்கா? 500 பவுன் கொண்டு வந்திருக்கு, கார் கொண்டு வந்திருக்கு, தொழில் வச்சு கொடுக்க அவங்க அப்பா ரெடியாக இருக்காரு. அந்த பையன், அந்த பொண்ணோட தம்பி சின்ன பையன் மச்சானை தூக்கிக்கிறான், குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கிட்டு இருக்கான். இப்படி தாங்குறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்?
மனுஷங்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு மனுஷங்க கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் மச்சானுக்கு கார் வாங்கி கொடுத்ததுக்கு மச்சானை அவ்வளோ கேவலமாக பேசினான். அந்த நாய் எங்ககிட்ட இருந்து கார் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசி அந்த மச்சான் கூட பேசுகிறதே இல்லை. அக்கா மச்சான் வீட்டுக்கு வந்தால் அக்கா கூட மட்டும்தான் பேசுவான், மச்சான் கூட பேச மாட்டான். அப்படி ஒரு பையனை நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கு மச்சான் மாமா உறவு. இந்த பையன் மாமாவை தூக்கிக்கிறான். பொண்ணையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து அவ்வளவையும் செஞ்சிருக்க அந்த குடும்பத்துக்கு அந்த பொணமாக கொடுத்துருக்கீங்க திருப்பி. என்ன இப்போ என்ன அனுபவிச்சிட்டீங்க இப்போ? எனக்கு புரியல நிச்சயமா. அப்படி ஒரு பூ மாதிரி ஒரு தங்க கட்டி மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை 5 மணி நேரம் நிற்க வச்சு மாமனார் அந்த பொண்ணை ஏதோ திட்டுறாராம், நிற்க வச்சு பேசுகிறாராம். அந்த பொண்ணு மாமனார் மேலே இருக்கிற மரியாதையில் தானே நின்றுட்டு இருந்துச்சு. ஒரு அப்பா மாதிரி நினச்சி நின்றுட்டு இருந்துச்சுல்ல. அந்த பொண்ணு மட்டும் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தா அதுக்கும் திட்டுறீங்க. அந்த மாதிரி பொண்ணுகளையும் இது அடங்காதுன்னு திட்டுறீங்க. அந்த பொண்ணு நின்று திட்டு வாங்கிட்டு இருந்துச்சான். அந்த வீட்டில் மாமியார்னு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, ஏம்மா நீ உட்காரு பேசு, உட்காந்து பேசு, அப்பா கூட மாமா கூட உட்காந்து பேசுன்னு சொல்லலாம்ல. ஒரு பொண்ணுக்கு தெரியாத, ஒரு அம்மாவுக்கு தெரியாத ஒரு பொண்ணோட கஷ்டம்? நீயும் பொண்ணாக தானே இருந்திருப்பீங்க. உட்காந்து பேசுன்னு சொல்லுங்க. அது ஒரு கஷ்டமா? அப்புறம் இவ்வளோ கொஞ்சமாக தான் சமைப்பாங்களாம். அந்த கொஞ்சமாக சமைச்சு நீ சாப்பிடுன்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு அதை போய் எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு இது சாப்பிட்டா எங்கே பத்தலைன்னா என்ன பண்ணுறதுன்னு பயத்தில் அந்த பொண்ணு சரியாக சாப்பிடாம கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் போட்டு சாப்பிடுமா. அவங்க அம்மா அப்போ நினச்சிக்கிட்டாங்களாம் நம்ம சாப்பாட்டோட டேஸ்ட்டுக்காக இங்கேயும் வந்து சாப்பிட்றான்னு. இல்லை, அவள் பசிக்கு வந்து சாப்பிட்ருக்கா. அங்கே சாப்பிட்றதுக்கு பயந்துட்டு இங்கே வந்து பசிக்காக சாப்பிட்ருக்கா. ஏன் கல்யாணம் பண்ணிட்டு போனீங்கன்னா பொண்ணுக்கு சோறு கூட போட மாட்டிங்களா? அதுவும் 20 லட்ச ரூபா வாடகை வருமானம் வருதான். என்ன தான் பண்ணுவீங்க? சாப்பாடு கூட நல்லா செஞ்சு சாப்பிடாம என்ன தான் பண்ணுவீங்க? சத்தியமாக புரியவே இல்லை. கேட்குறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. என்னடா ஜென்மங்க இதெல்லான்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் இந்த பதிவு போடலான்னு சொல்லி இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தப்போ இன்றைக்கி காலையில் ஒரு மதுரையில் ஒரு போலீஸார்காரன் ஒருத்தர், அவங்க மனைவி பேர் தங்கப்பிரியா, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அந்த பொண்ணை அடிச்சுக்கிட்டே இருப்பாராம். அந்த ஆள் போலீஸில் இருந்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாராம். அந்த பொண்ணு அடி வாங்கி 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 முடியாமல் இப்போ கடைசியாக ரொம்ப அடிச்சிருக்காரு. போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. அட்மிட் ஆகிட்டு இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதில் ஒரு தப்பும் கிடையாது. அந்த பொண்ணு அடி வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் அந்த ஆள் வந்து தான் மனைவி அடித்ததை அம்மாக்கும் தங்கச்சிக்கும் ஃபோன் போட்டு சொல்கிறாரு. அந்த ஃபோன் கான்வர்சேஷன் எடுத்து அவங்க நெட்டில் விட்டுருக்காங்க. சொல்கிறாரு, நான் அவளை அடிச்சிட்டேன், வச்சு விளாசி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் சிரிக்கிறாங்க. என்ன என்ன எனக்கு புரியல. ஒரு பொண்ணு அடி வாங்குது, நீங்கள் 2 பேரும் பெண்கள் தானே, எப்படி உங்களால் சிரிக்க முடியுது? ஒரு பொண்ணு அடி வாங்கிறத கேட்டு சிரிக்கிறீங்கன்னு அரக்கிகளா? மனுஷங்க தானே, எப்படி ஒரு பொண்ணு அடி வாங்கிறத கேட்டு காதில் கேட்டு உங்களால் சிரிக்க முடியுது? தான் பெத்த பையன் என்ன சந்தோஷம் கிடைச்சிரும் உங்களுக்கு? அவன் மனைவி அடிக்கிறான், என்ப்பா ஏதாவது தப்பு இருந்தா அவளை பேசி சரி பண்ணிக்கோ, அடிக்கலாம் அடிக்காத, நல்லபடியாக வாழுங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க, நம்ம குடும்ப வாரிசு, அதுங்கெல்லாம் நல்லா இருக்கணும், இப்படியா அப்போ அடிப்ப, அதுவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு அடிப்பியா, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னு தானே ஒரு அம்மா சொல்லணும். அந்த அம்மா சிரிக்கிறான். அவன் கூட பொறுத்த தங்கச்சி, அந்த அடி வாங்கின பொண்ணோட வயசு தானே இருக்கும் உனக்கும். ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணுற, அப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லணும்ல. அவதான தங்கச்சி, நீ என்ன ஜென்மம்? அது பரவாயில்லைங்க, அந்த சொத்தெல்லாம் உனக்கும் உன் குழந்தைகளுக்கு தான் சொல்கிறாங்களாம். அப்போ சிரிக்கிறாங்கன்னா, அப்போ சொத்துக்காக அவங்க அடித்து துரத்துனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைங்க எப்படியோ கெட்டு போனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு சொத்து வந்தால் போதும் அப்படின்னு நினச்சின்னா உனக்கு சொத்து வராதுமா, கருமா வரும்.
அந்த பொண்ணு அடித்ததை கேட்டு சிரிச்சா கருமா வரும். புரிஞ்சதா? அடுத்த ஜென்மத்தில் அடி வாங்கிறதுக்குனே தான் பிறப்பீங்க. அடி வாங்கிறது தான் உங்கள் தலையெழுத்தாக இருக்கும். எப்படி சிரிக்க முடியும்? கடவுளே, தாங்க முடியல இதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசி கொஞ்சம் லேட்டாக நேரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் இந்த பிரச்சனை முடியல. அடுத்தது நான் சொல்கிறேன், அதுவும் கேளுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இன்னும் பல விஷயங்கள் பேசலாம் அடுத்த பதிவில். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.